ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வாழைக்காய் கிரேவி மட்டன் டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2 தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி 3 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு 5 பல், இஞ்சி சிறிய துண்டு, மல்லி இலை சிறிதளவு, பிரியாணி இலை 1, பட்டை சிறிய துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது வாழைக்காயில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். இதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம், பட்டை சேர்த்துக்கலாம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம், கூடவே கிராம்பும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் தக்காளி வேகட்டும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். மசாலாலெல்லாம் பிடிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் சேர்த்துருக்குறேன், இல்லைன்னா 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 11 மினிட்ஸ் வச்சிடலாம். 11 minutes later. இப்போ பாருங்க, கமகமக்கும் வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
இப்போது மல்லி இலையை போட்டு இறக்கிக்கலாம். இப்போது கமகமக்கும் வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.